ஆனால் என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் இருக்கும், ஒரு 20-30 பேரோட ஹேர் இருக்கும். அதுக்கெல்லாம் லைஃப் இருக்குது. என் பேர் மிதுன். மெகன் சூடி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து செல்ஃப் டாட் ஆர்டிஸ்ட். കുഞ്ഞിലെ നമ്മൾ യാത്ര പോകുമ്പോൾ മാച്ച് സ്റ്റിക്ക്, മാച്ച് ബോക്സ്, സിഗരറ്റ് കവറ് നമ്മൾ എടുക്കണ്ടെന്ന് പറഞ്ഞാലും പെട്ടെന്ന് എടുത്ത് പോക്കറ്റിലും. இது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்ட் பிடிக்கும். இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு பென்சில் ட்ராயிங் கொஞ்சம் சீரியஸாக பண்ணுற அளவுக்கு ஒரு இஷ்டம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஸோ அது போக போக வந்துட்டு மாடல் மேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சின்ன சின்ன குட்டி மினியேச்சர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 3rd 4th இதெல்லாம் கழித்து ஸ்கூல்லலாம் காம்படிஷன்ஸ் இருக்கும், அதிலலாம் ஃபஸ்ட்டு வரணுன்னு ரொம்ப ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் 10th படிக்கும்போது தான் இதோட மெயின் ട്വിസ്റ്റ്. മോഡലിങ്ങിലേക്ക് വന്നതെന്ന് പറഞ്ഞാൽ ശരിക്കും ദൈവികമായ ഒരു വിളി പോലെയാണ്. 2009 ISROയുടെ റോക്കറ്റ് ദിനാചരണത്തോടനുബന്ധിച്ച് തിരുവനന്തപുരം നടന്ന മത്സരത്തിൽ പങ്കെടുക്കുവാനുള്ള ഒരു അവസരം കിട്ടുകയും ആ അവസരത്തിൽ റോക്കറ്റ് മോഡൽ ഉണ്ടാക്കുക എന്നതാണ് അന്നത്തെ വർക്കിൻ്റെ തീം എന്ന് പറയുന്നത്. அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த காம்படிஷன் ஆக்சுவலாக வந்துட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் மாதிரி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஆல் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்பா வந்து இந்த ஆர்டிக்கிள் படிச்சுட்டு அப்பா சொல்கிற இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, ட்ரை பண்ணுறியா அப்படின்னு. ஸோ அது ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு 2-3 டேஸ் இருக்கும்போது அந்த இதுக்கு அப்ளை பண்ணேன் காம்படிஷனுக்கு, சரி போகலாம் அப்படின்னு. VSSC ட்ரிவாண்ட்ரத்தில் தான் அந்த காம்படிஷன் நடந்தது. ஸோ அங்கே போனேன். அங்கே போகும்போது எல்லாருமே குரூப்பாக வந்தாங்க, குரூப் ஆஃப் 2, அதுதான் காம்படிஷனோட க்ரைட்டீரியாவே. ஆனால் இது எனக்கு தெரியாமல் போச்சு, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ நான் மட்டும் தனியாக போனேன். ஸோ காம்படிஷன் ஹாலுக்கு என்ட்ராங்கன்னா எல்லாருமே குரூப்பாக நிற்கிறாங்க. அங்கே இருந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவங்க டாபிக் கொடுத்தாங்க. ஒரு ராக்கெட்டோட மாடல் வந்து மினியேச்சரில் நம்ம பண்ணணும், அது வந்து ஸ்கேல் அண்ட் ப்ரொப்போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அது சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ நம்மளுக்கு கிடைக்காது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வெளில போயிட்டு அம்மா கூட வெயிட் பண்ணேன். சரி ரிசல்ட் വന്നதுக்கப்புறம் പോയിடலாம் அப்படின்னு. കുഞ്ഞുനാളിൽ അവൻ ചെയ്യുന്ന വർക്കുകൾ കാണുമ്പോൾ അവൻ്റെ പ്രായത്തിന് അനുസരിച്ചിട്ടുള്ള അതിനേക്കാളും ഒരുപടി മുന്നിലായിട്ടുള്ള വർക്കുകളാണ് അവൻ ചെയ്തിട്ടുള്ളത്. അപ്പം നമുക്കറിയാം അവൻ ഭാവിയിൽ നല്ലൊരു ആർട്ടിസ്റ്റ് ആകും, ലോകം തന്നെ അംഗീകരിക്കുന്ന ഒരു ആർട്ടിസ്റ്റ് ആകും എന്നും ഞങ്ങൾക്ക് മനസ്സിലുണ്ട്. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு மிதுன் அப்படின்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் இன்னொரு ஃபன் பார்ட் என்னென்னா, நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, என்னடா எப்படிடா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் யோசித்தேன். அதான் ஃபஸ்ட்டு என்னோட ஒரு ஃபோட்டோ வந்து நியூஸ் பேப்பரில் வருது. ஸோ அந்த டே வந்து ஐ ஒன்ட் ஃபர்கெட், ஆகஸ்ட் 10th அது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே அது வந்துச்சு. ஸோ அது ஒரு ரொம்ப மோட்டிவேஷன், லைஃப்பில் இப்போ கூட மறக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் கோர்ஸ். அப்போ எங்கள் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் வந்து ஆர்ட் ஸ்டுடியோ, பேசிக் டிசைன், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2-3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் நானும் வந்து எதெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 16 to 20 மீடியம்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண தெரியும் இப்போ, இன்க்ளூடிங் ஹேர் ஆர்ட். ஆக்சுவலாக எங்களோட ஆர்கிடெக்சர் கோர்ஸில் வந்துட்டு 4th இயரில் ஒரு இன்டர்ன்ஷிப்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் நான் வந்து பாண்டிச்சேரி உறவில் ஒரு ஃபேர்ம் சூஸ் பண்ணேன்.
ஸோ அவங்க வந்து ஹியூமன் ஹேர் வச்சு பிரிக்கோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேஸில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் ஹேர் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அந்தளவுக்கு அமௌண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, ஏன் மிதுன் இவ்வளோ ஹேர் வச்சுருக்கேன், ஏன் இதில் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு கலாய்ச்சாங்க. ஸோ அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, ஏன் நம்ம இதில் ட்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக ஏதாவது கட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ஒரு போர்ட்ரேட் பண்ணேன், மடோனாவோட ஒரு போர்ட்ரேட் ஒன்று பண்ணேன். ஸோ அது அன்றைக்கே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டேன். ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்துச்சு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. எனக்கு இந்த ஒர்க் பண்ணுறதுல ஃபுல் சப்போர்ட் வந்து ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப மோட்டிவேஷனாகவும், லைக் இப்போ ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது ஆர்டிக்கிள் வந்தால் கூட எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் த்ரூ அவுட் த ஜேர்னி இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதும், நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கும் மெயின் ரீசன் வந்து அப்பா அம்மா தான். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு டொனேட் பண்ணது வந்து அஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு டொனேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாப்புலர் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து ஹவின் பிரிண்டோன்னு சொல்லிட்டு அவர் டொனேட் பண்ணார். அதேமாதிரி நிறைய பேர், என் സിസ്റ്റർ, அப்புறம் ഫ്രണ്ട്സ് வந்து ഫ്രണ്ട്സ് സർക്കിളിൽ நிறைய பேர் ഡൊനേറ്റ് பண்ணாங்க. ചില ഫ്രണ്ട്സിനോട് വിളിച്ച് ചോദിക്കുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്, ഹെയർ ആർക്കെങ്കിലും ഡൊണേറ്റ് ചെയ്യാൻ താല്പര്യമുണ്ടോ, അങ്ങനെ കേട്ടിട്ടുണ്ട്. അപ്പോൾ സ്റ്റാർട്ടിങ് ടൈം ആയിരുന്നു അതൊക്കെ. അപ്പോൾ ഫ്രണ്ട്സിൻ്റെ ഇതൊന്നും അങ്ങനെ ഹെയർ കിട്ടിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല. അപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞു എൻ്റെ ഹെയർ ആർട്ട് വർക്കിന് വേണ്ടിയിട്ട് എടുത്തോ, അങ്ങനെ പറഞ്ഞു. അപ്പോൾ ചേട്ടൻ തന്നെയാണ് ഹെയർ കട്ട് ചെയ്ത് വർക്കിന് വേണ്ടിയിട്ട് യൂസ് ചെയ്യുന്നത്. അപ്പോൾ എനിക്കറിയത്തില്ല ഇത് ഏത് രീതിയിലാണ് ഈ ആർട്ട് വർക്ക് പോകുന്നതെന്ന് എനിക്കറിയത്തില്ല. ജസ്റ്റ് ഏതോ ഒരു ഹെയർ ആർട്ട് അങ്ങനെ അറിയത്തുള്ളൂ. അപ്പോൾ ഈ വർക്ക് ചെയ്ത് കഴിഞ്ഞപ്പോഴാണ് ഇത്രയും ഒരു ഹെയറും ഉണ്ട്, ഇത്രയും മനോഹരമായിട്ടൊരു വർക്ക് ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് എനിക്ക് അപ്പോഴാണ് മനസ്സിലായത്. പിന്നീട് ആ ഒരു ഹെയർ ആർട്ടിനാണ് വേൾഡ് റെക്കോർഡൊക്കെ കിട്ടിയത്. അപ്പോൾ ഒരുപാട് സന്തോഷം തോന്നി, ഒരുപാട് സന്തോഷം. ஸோ ஹேர் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சராக பண்ணணும், கொஞ்சம் 3 டைமென்ஷனில் இருக்கணும்னு தான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக அதுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2Dயில் போர்ட்ரேட்ஸ் பண்ணலாம், அது ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு போகலாம் அப்படின்னு போர்ட்ரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போர்ட்ரேட் பண்ணும்போது ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 ஒர்க் 15 ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அதை கண்டினியூ பண்ணேன். ஆனால் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போதும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், அது ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த கிளாஸ் 2 கிளாஸ்க்கு நடுவில் வச்சு கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்த்தேன், அது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ நிறைய விஷயம் இதை மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ அது ஃபைனல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு போர்ட்ரேட் ஒர்க் பண்ணிவிட்டு அது ப்ரிசர்வ் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஃபோட்டோ எடுத்து இல்லைன்னா வீடியோ எடுத்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, அது ஒரிஜினல் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் போக வந்துட்டு க்ளூ யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் 1-2 ஒர்க்கு வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, இப்போ கூட என்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு காமிக்க முடியும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்துட்டு 2Dயிலிருந்து 3Dக்கு போகலாம், ஸ்கல்ப்சர் கண்டிப்பாக நம்ம இதுக்கப்புறம் அது பண்ணாமல் விட்டுறக்கூடாது, அந்த மாதிரி 3D ஸ்டார்ட் பண்ணேன். 3Dயாக பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம ஹேர் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும், அதோட சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், அது ஒட்டுறது வந்து ப்ராப்பராக இருக்கணும், அதில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் 3 டைமென்ஷனில் பண்ணும்போது 3 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் பண்ணேன் இப்போது. ஸோ அது ஏன் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் பண்ணேன்னா, இப்போ ஒரு 4th இல்லைன்னா 5th இன்னொரு புதுசாக ஒரு மாடல் பண்ணும்போது இதோட எல்லாத்தோடையும் காம்பினேஷனாக சேர்த்து இல்லைனா இதில் எது பெஸ்ட்டோ அது பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் இப்போ 3Dயில் வந்து ஒரு 2-3 ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேர் வந்துட்டு ஒரு ஹியூமன் வந்து அவ்வளோ செலவு பண்ணுற ஒரு மெட்டீரியல் வந்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தின்னு நான் விரும்புகிறேன். ஸோ சேம் டைம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹேர் இருக்குது. ஸோ என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு த ஜேர்னி ஸ்டார்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து நிறைய ஆல் இண்டியா லெவலில் நிறைய டோனர்ஸும் இருக்காங்க. தேர் க்ரோயிங் தேர் ஹேர், முடி க்ரோ பண்ணி எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு இப்போது இந்த ஜேர்னி வந்து க்ரோ ஆகிருக்கு. இந்த மீடியத்தோட டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா,
ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது எந்த ஹேருமே. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ண ஹேராக கூட இருந்தாலும் நம்ம அதை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுக்கும்போது அது சின்ன ஒரு பெண்ட் இருக்கும். அந்த எல்லா ஹேருக்குமே அப்படி தான். ஸோ நம்ம கரெக்டாக ஒரு பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அந்த ஒரு ஹேர் வந்து லைட்டாக மூவ் ஆனால் கூட அங்கே வந்து இருக்கிற ஹேர் எல்லாமே ஜம்ப் ஆகும். அது கேட்குறதுக்கு கொஞ்சம் அப்படி ஆகுமா அந்த மாதிரி தோணும், பட் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ திருப்பி அதை கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒர்க் பண்ணும்போது இருக்கிற டிஃபிகல்ட்டி. இன்னொன்று, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லைன்னா நார்மலாக நம்ம மூச்சு விடும்போது கூட இந்த ஹேர் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு மாஸ்க் போடணும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் டில் த எண்ட், ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற வரைக்கும் மாஸ்க் போட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகி இருக்கக்கூடாது, டோர் ஓப்பன் ஆகி இருக்கக்கூடாது, மூவிங் ஏர் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூமில் தான் அது பண்ணணும். இது ரெண்டு தான் கன்சிடர் பண்ணுற மெயின் ஸ்ட்ரகிள்ஸ். அதில் இதோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டாக்டர் கிட்ட ஹேர் வாங்குகிறோம். ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணணும். சன்லைட்டில் ஒரு மோஸ்ட்லி ஒரு 8 hours நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது வந்து திருப்பி எகெயின் ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி சன் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கிங் ஸ்பேஸுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகும். டேண்ட்ரஃப் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரீட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர்னால், ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சன் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபார்மால்டிஹைடுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அது வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் திருப்பி சன் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி சன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் திருப்பி அது ப்ராப்பராக ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அதோட ஜெண்டர், அப்புறம் யார் கொடுத்தாங்க, பேர், இதெல்லாமே அதில் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி ஹேர் தேவைப்படுதோ அந்த குவான்டிட்டி ஹேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஹேர் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம். தென் இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டூல் என்னென்னா, அது வந்து ஒரு நீடில் தான். ஒரு சின்ன லெங்தியான ஒரு நீடில் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா, கரெக்டாக ப்ரிசைஸாக நம்ம எந்த இடத்துக்கு வைக்கணுமோ அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கான ஒரு டூல். இப்போது ஒருத்தர் வந்து என்னை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க, இல்லைனா ஒரு இன்டர்வியூ வராங்க, இல்லைனா நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் வருது அப்படின்னா அது ஹேர் ஆர்ட்டை பற்றி மட்டும்தான். ஹேர் ஆர்ட்டில் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஒரு வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம், நிறைய பேருக்கு காட்டலாம் அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிகக்னைஸ் ஆகின ஒரு ஒர்க் அப்படின்னா ரைஸ் கிரெயின்ஸில் பண்ண வீணா தான். வீணாவோட ரெப்ளிகா அது 1:3 ஸ்கேலில் பண்ணேன். 65 சென்டிமீட்டர் அந்த வீணாவோட லெங்க்து. ஸோ அது காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 5 years முடிக்கும்போது அந்த ஒர்க் முடித்தேன். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு 87,457 ரைஸ் கிரெயின்ஸ் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணேன். அந்த வீணா வந்து என்னோட அம்மாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணேன். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அம்மா தான் அவங்களுக்கு த வெல்த் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறது, இல்லைனா கற்றுக் கொடுக்குறது எல்லாமே அம்மா தான். ஸோ எல்லாருக்குமே சரஸ்வதின்னு சொல்லும்போது அவங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஸோ சரஸ்வதி கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து வீணா தான். ஸோ அதே மாதிரி நானும் இந்த ரைஸ் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வீணா வந்து அம்மாக்காக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணேன். அதுக்கு 2 நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று அதுக்கு கிடைச்சிது, இன்க்ளூடிங் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் வஜ்ரா வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது தான் ஓகே இது நம்மளால் பண்ண முடியுதுன்ற ஒரு ஐடியா வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் பண்ணுறோம், நம்ம அதில் நிறைய தப்பு இருக்கும், மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் அது பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ செகண்ட் டைம் பண்ணும்போது இதை விட சூப்பராக பண்ணலாம், பெட்டராக பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. இல்லைனா ரோம் வந்து ஒரு நாளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ இயர்ஸ், அவ்வளோ நிறைய ஒரு ஸ்டோரி அதுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் கூட என்னோட எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. அங்கே எது கிடைக்குதோ அது வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ ஆர்ட்டு தான், எல்லாமே ஆர்ட்டு தான். ஸோ இப்போ தான் புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன், அவுட் ஆஃப் மை கண்ட்ரி இன் சர்ச் ஆஃப் ஆர்ட்.